ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கொண்டக்கடலையை வச்சு 1 pot ரைஸ், சன்னா புலாவ் இதாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி வெள்ளை கொண்டக்கடலையை வச்சு பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஸோ நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகி வரட்டும். எண்ணெய் நெய் ரெண்டும் நல்லா சூடானோடனே இது கூட சின்னதாக 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துட்டு கூடவே 1 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்ச உடனே இப்போ இது கூட பெரிய வெங்காயம் 2 வெங்காயத்தை இப்படி நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். புலாவுக்கெல்லாம் இந்த மாதிரி வெங்காயத்தை நீட்டமாக ஸ்லைஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இது கூடவே 2 பச்சை மிளகாய் நீட்டமாக கீறி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு இது கூட இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். வெங்காயம் பாதி வதங்கினோடனே இப்போ இது கூட பெரிய சைஸில் 2 தக்காளி எடுத்து நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி ரெண்டும் நல்லா வதங்கி அப்படியே சாஃப்டாக வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். பாருங்க, நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த அளவு சாஃப்டாக வரணும். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 3/4 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவு மட்டும் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவு சன்னா மசாலா எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடலாம். பாருங்க, வெங்காயம் தக்காளி நல்லா இந்த அளவுக்கு மசிஞ்சு வரணும். அப்போ தான் நல்லா இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. இது கூட வெள்ளை கொண்டக்கடலையை 8 மணி நேரம் ஊற வச்சு குக்கரில் வேக வச்சு எடுத்திருக்கேன். 4 விசில் விட்டு எடுத்திருக்கேன். பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. பாருங்கள், கொண்டக்கடலை கூட கொஞ்சமாக ஒரு சிட்டிகை மட்டும் உப்பு, மஞ்சள் தூள் ரெண்டும் சேர்த்து வேக வச்சுருந்தேன். அதே இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். தண்ணி அளவாக தான் விட்டுருந்தேன், அதனால் அந்த தண்ணியோடு சேர்த்து கலந்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். ஒரு தடவை நல்லா கலந்ததுக்கப்புறமா இப்போ இது கூட கொஞ்சமாக புதினா இலையை சேர்த்துட்டு கூடவே பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்ல வாசனையாக இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ அரிசியை சேர்த்துக்கலாம். நான் இதுக்கு இன்றைக்கி 1.5 கப் அளவு அரிசி எடுத்திருக்கேன். எப்பவும் சமைக்கிற நார்மல் ரைஸ் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் பாஸ்மதி ரைஸில் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். பாஸ்மதி ரைஸில் பண்ணுறதுன்னா ஒரு அரை மணி நேரம் முன்னாலேயே ஊற வச்சுருங்க. அரிசியை நல்லா கழுவிட்டு இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். அரிசியோடு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். புலாவுக்கு 1:2 ரேஷியோவில் தண்ணி கலந்தால் போதும். இப்போ முதலே 1 கப்பு சேர்த்துருக்கேன் இல்லையா, கொண்டக்கடலை வேக வச்ச தண்ணியே கொஞ்சம் சேர்த்துருக்கேன். அதனால் இப்போ இது கூட தண்ணி 1.5 கப் அரிசிக்கு இன்னும் 2 கப் மட்டும் சேர்த்துக்கிறேன். 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். முதலே கொண்டக்கடலை கூட 1 கப் தண்ணி இருக்குது. அதனால 1.5 கப் அரிசிக்கு 3 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். 2 விசில் வந்தால் போதும். 2 விசில் வந்தோம்னா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ குக்கர் நல்லா ஆறுனதுக்கப்புறமா திறந்து பார்க்கலாம். பாருங்க, அப்படியே சூப்பராக மணக்க புலாவ் ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே எவ்வளோ அருமையாக இருக்குது. பாருங்க, இது எப்படி லேசாக ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். அரிசி உடையாமல் மெதுவாக கலந்து விடணும். இதுக்கு இன்றைக்கி தொட்டுக்கிறதுக்கு வெங்காய ரைத்தா தான் பண்ணியிருக்கேன். சூடாக ரைத்தாவோட தொட்டு சாப்பிட அவ்வளோ அருமையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஸோ நான் போடுற வீடியோ எதுவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.